Hello dear brothers and sisters, so welcome to Pothamil classes. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி. ஓகேவா? ஸோ தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படின்றதுல அடுத்து நம்ம தாராபாரதி பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைப்புகளை பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஆரம்பித்து டிகேஸில் ஆரம்பித்து குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் சொல்லிட்டு நம்ம நிறைய தலைப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த ஒரு தலைப்பு நம்ம தாராபாரதி. ஓகேவா? ஸோ தாராபாரதியை பார்த்தீங்கன்னா சிறப்பு செய்திகள் என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம், இதெல்லாம் நம்ம அதிகமாக கவர் பண்ணணுன்ட்டு அழகாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக்கு, பழைய புக்கு, புது புக்கு எல்லாத்துலையும் எடுத்து தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ பார்த்துடலாமா? ஸோ தமிழ் சான்றோர் தாராபாரதி. ஸோ தாராபாரதியோட இயற்பு என்னது? ராதாகிருஷ்ணன். ஓகேவா? ராதாகிருஷ்ணன். ஸோ தன்னுடைய ராதாகிருஷ்ணன்ற பேரை தான் தாவை முடி போட்டு ராவை பிடி போட்டார், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனால தான் ராதான்றது தாராவாக மாறிடுச்சு. ஓகேவா? பாரதி மீது பற்று கொண்டவர், அதனால ராதாகிருஷ்ணன்றத தாரா பாரதி அப்படின்றத பார்த்துட்டார். ஓகேவா? மாத்திட்டார். ஓகேவா? ஸோ பாருங்க, இவர் பிறந்த ஊர் குவளை. ஓகேவா? திருவண்ணாமலை மாவட்டம் குவளையில பிறந்திருப்பாரு. 1947 பிப்ரவரி 26 பிறந்திருப்பாரு. அதே போல 2000வது வருஷம் மே 13 இறந்து போயிருப்பார். ஓகேவா? பெற்றோர் துரைசாமி, தாயார் புஷ்பம். தாயார் புஷ்பம் 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்திருக்காரு. 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணி புரிந்திருக்காரு. ஸோ தமிழக அரசனுடைய நல்லாசிரியர் விருதையும் பெற்றவர். தமிழக அரசனுடைய நல்லாசிரியர் விருதையும் பெற்றவர். இலக்கிய வீதி அமைப்பின் கண்ணதாசன் நினைவு விருதையும் பெற்றிருக்காரு. இலக்கிய வீதி அமைப்புடைய கண்ணதாசன் நினைவு விருதையும் வாங்கியிருக்காரு. அடுத்து பாருங்க, எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். 2010ஆம் ஆண்டுல இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன, எல்லாமே முக்கியமான நூல்கள் தான் இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்க. ஸோ புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். ஓகேவா? கவிஞாயிறு தாராபாரதியின் கவிதைகள், அதை பார்த்தீங்கன்னா தொகுப்பு நூல். ஓகேவா? இதை வெளியிட்டது, இது தொகுத்து வெளியிட்டது இலக்கிய வீதி அமைப்பு. ஓகேவா? இலக்கிய வீதி அமைப்பு, அந்த அமைப்பில் தான் ஸோ கண்ணதாசனுடைய நினைவு விருதையும் வாங்கியிருப்பார். அடுத்து பாருங்க, திண்ணை இடித்து தெருவாக்கு. ஸோ இதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி, இந்த தலைப்பை பேஸ் பண்ணி ஒரு கவிதை என்றது இருக்கு, நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, விவசாயம் இவர் வேதம், இன்னொரு சிகரம், வெற்றியின் மூலதனம், பூமியை திறக்கும் பொன்சாவி. இதெல்லாம் இவருடைய நூல்கள் சில. ஓகேவா? அடுத்து பாருங்க, இவருடைய சிறப்பு பெயர் கவிஞாயிறு. மொழி ஞாயிறு அப்படின்னா தேவனைய பாவனன்னு சொல்லும் இல்லையா? கவிஞாயிறு அப்படின்றது தாராபாரதியை குறிக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, தாராபாரதி என்ன சொல்றாரு பாருங்க, பாரதி மீது பற்று கொண்டார் இல்லையா? ஸோ பாரதி அந்த தலைப்பாகை கவிஞரின் தமிழ் படித்து கவிஞனானவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதி சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து தாராபாரதி பத்தி புகழாரம் பாருங்க, சுரதாவுடைய ஒரு புகழாரம் என்னன்னு பாருங்க, தலை சிறந்த கவிஞர் இவர். யார சொல்றாரு? தாராபாரதியை சொல்றாரு. யார் சொல்றாரு? சுரதா சொல்றாரு. ஸோ தலை சிறந்த கவிஞர் இவர் என்பதாலும், சாதிக்கும் திறனுடையவர் என்பதாலும் நிலைத்த புகழ் இக்கவிஞர் பெறுவார். வெள்ளி நிலா உலகும் பாராட்டும், வெள்ளி நிலா உலகும் பாராட்டும் எதிர்காலத்தில் சொல்லிட்டு சுரதா அவர்கள் புகழாரம் சொல்லியிருப்பாரு தாராபாரதிக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பாரதம் அன்றைய நாற்றாங்கான்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கவிதை வரிகள் தான். சரியா? பார்த்துலாமா? ஸோ புதுமைகள் செய்யும் தேசம் எது, பூமியின் கிழக்கு வாசல் எது. யாருடைய பாடல் வரிகள்? தாராபாரதிய பாடல் வரிகள். ஸோ அதில் அடுத்து என்னென்ன பாடல் வரிகள் பார்க்கலாமா? தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான். என்ன சொல்றார்? திருக்குறள் சொல்றார். இந்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. என்னது? தேசத்தாய் உடுத்திய நூலாடை. தேசத்தாய் நூல் ஆடை, அதனுடைய ஆடையா நம்முடைய திருவள்ளுவர் இயற்றிய குரலை தான் உடுத்தி இருக்காங்கன்றத சொல்றாரு. அடுத்து பாருங்க, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடையும் அதுவாதான் இருக்கு. ஸோ திரும்ப பாருங்க, திரும்ப அந்த 2 வரிகள் நிறைய இடத்துல திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வரும். ஓகேவா? இந்தந்த இடத்துல ரிப்பீட்டடா வரணும். அடுத்த வரிகளை படிக்கணும், அது படிக்கும்போது படிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. காளிதாசன் வடமொழி கவிஞர். ஓகேவா? ஸோ அவருடைய கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தென் திசையில் இருக்கக்கூடிய காவிரி கரையில எதிரொலிக்க. கம்பனுடைய அமுத கவிதைகளுக்கு, கம்பன் நம்ம நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? அப்ப கம்பனுடைய அமுத கவிதைகள் கங்கை, வடக்குல இருக்கக்கூடிய கங்கை அலைகள்ல இசையமைக்க. ஓகேவா? அங்கேயும் இங்கேயும் கனெக்ட் பண்றாரு. அடுத்து பாருங்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூந்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி. மேற்குல இருக்கக்கூடிய மலைகளை வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நதிகளை உருவாக்கி மழை பெய்யுது, அங்கே மழை பெய்யுது, அங்கிருந்தான நதிகள் மெயின் ஸ்ட்ரீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது இல்லையா? ஸ்ட்ரீம்ஸ்லாம் உருவாகும். ஸோ இப்போ மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கடற்கரையில் நலம் கேட்கும். கிழக்கு கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா கலக்குது இல்லையா? வங்காள விரிகுடாவில் வந்து கலக்குது. அப்போ கிழக்கு கரையில் நலம் கேட்கும். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டு நிறுத்திய கலைக்கூடம். ஓகேவா?
கலைக்கூடம் கட்டி நிறுத்திய கலைக்கூடம் என்ன சொல்லுது? சிற்பக்கலையை, கட்டடக்கலையை சொல்லுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர. நம்ம நாட்டுடைய செல்வங்களை கொள்ளையடித்து தான் நிறைய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வளம் பெற்று இருக்குது, நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல்னு சொல்லிட்டு கவிதைன்றது முடியுது. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, மெய்னா உண்மை, தேசம்னா நாடுன்றது உங்களுக்கு தெரியும். தற்கால கவிஞர்ன்றதுனால ஈஸியாக அதனுடைய என்ன சொல்றது செயல் சரி கவிதையுடைய பொருள்ன்றது ஈஸியாக உங்களுக்கு புரியும், ரொம்ப சிரமம்லாம் உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் ஒரு சின்ன இருக்கும் பாருங்க. வீட்டுக்கு உயிர் வேலி. ஒரு வீடு இருந்தால் அதுக்கு உயிர் போன்றது அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வேலி. ஓகேவா? பாதுகாப்பானது. வீதிக்கு விளக்கு தூண். ஒரு வீதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீதிக்கு வெளிச்சம் தரக்கூடியது விளக்கு, அந்த விளக்குடைய தூண். ஓகேவா? ஒரு உயரமான தூணில் விளக்கு வச்சோம் அப்படின்னா வீதிக்குன்றது பறவை வெளிச்சம் கொடுக்கும். அதே போல் நாட்டுக்கு கோட்டை மதில். ஒரு நாடுன்னு இருக்குன்னா அதனுடைய கோட்டை, அந்த நாட்டுக்கான கோட்டை தான் மதில் போன்றது. ரொம்ப அரண், மதிலானது அரண் போன்றது. ஓகேவா? அதே போல நடமாடும் கொடிமரம் நீன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ மனிதனாகிய நீ நடமாடும் கொடிமரம். கொடிமரம்னா அது ஒரு சிறப்பு மிக்க மதிப்பு மிக்கவன் இல்லையா? அப்போ மனிதனே நீ மதிப்பு மிக்கவன், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்றதான் இந்த ஒரு பாடல் வரிகள். ஸோ தாராபரி அது. அடுத்து பாருங்க, 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம், திண்ணையை இடித்து தெருவாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை. திண்ணையை இடித்து தெருவாக்கு. உங்க வீட்டில் கூடிய திண்ணையை இடித்து அதுவும் தெருவாக்கு அப்படின்னா அது நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கோ. முன்னாடி அவர் எழுச்சியோடு இருந்து சொல்லக்கூடிய திரும்ப எழுச்சியை பற்றி தாராபாரதி அவர்கள் என்ன சொல்றார் பாருங்க. உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுட்டு விரல் நீ. எதையும் ஒரு தவறோ நல்லதோ கெட்டதோ ஒரு நாட்டில் ஆடக்கூடிய விஷயங்களை அதனை சுட்டி காட்டணும். ஆனால் சுட்டி காட்டக்கூடிய உன் விரல் சுரங்குவது அப்படின்னது நீ சுட்டி காட்டாம விட்டுறது நல்லதான்றதை கேட்கிறார். சுரங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, உன்னுடைய வலிமை என்னன்னு தெரியுமா? அல்ல இளைஞர்களுக்கு சொல்றார், மக்களாகிய நமக்கு இளைஞர்களுக்கு சொல்றார் பாருங்க. புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம். நீ ஒரு புல்லுன்று நீ நினைச்சுக்காத, நீ புலம்பாது. அதே போல பாருங்க, நெல் கூட புல்லினும் இனத்தை சேர்ந்ததான். ஒரு நெல் கூட புல்லினுடைய இனத்தை சேர்ந்ததுதான். ஆனா அது அந்த நெல் பூமியின் பசியை போக்கவில்லையா? அது போல நீ உன்னை புல் நினைக்காத, புல்லா இருந்தாலும் நான் ஒரு நெல்லா இருக்கணும் என்ன. அப்போ மற்றவனுடைய பசியை போக்கலாம், அது ஏதோ உருப்படக்கூடிய ஒரு விஷயமா நான் இருன்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, கடலில் நான் ஒரு துளி என்று. இவ்வளவு பெரிய கடல்ல நான் ஒரு துளிதான் சொல்லி நினைக்காத, நீ கரைந்து போவதில் பயன் என்ன? அந்த மாதிரி நினைச்சு நீ கரைந்து போற அப்படின்னா உன்னையே நீ வருத்திக்கிறன்னா அது எந்த யூஸும் கிடையாது. மாறாக என்ன சொல்றாரு, கடலில் நான் ஒரு முத்தென்று. இவ்வளவு பெரிய கடல்ல முத்துக்கள் நிறைய கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்கும், நிறையனே கிடைக்காது. ஆனா அது கிடைச்சாலும் அப்படி கிடைச்சாலும் ஒவ்வொரு முத்துக்கும் ஒரு மதிப்புன்றது இருக்கு இல்லையா? அப்படி ஒரு மதிப்பை மிக்கவன் நான் ஒரு முத்து ஒரு துளி நினைக்காதன்னு சொல்றாரு. சரியா? நீ காட்டு உந்தன் தலை தூக்கு. நீ காட்டு உந்தன் தலை தூக்குன்னு சொல்றாரு. நிமிர்ந்து நடன்னு சொல்றாரு. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. நம்ம பிறந்தோம் வந்தோன்றது யாருக்கும் தெரியாது, நம்ம வாழ்ந்தோன்றதை உலகம் தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சந்ததி கூட மறந்துவிடும். நம்ம வந்தது போனதை நம்ம சந்ததிகள் கூட மறந்துடும். உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும்? இப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய சரித்திரம்ன்றது, நம்முடைய வரலாறுன்றது யாருக்கு நினைவுக்கு வரும்? ஓகேவா? அதனால என்ன சொல்றாரு, திண்ணை தானே உன் தேசம். திண்ணையிலே உட்கார்ந்துருக்காத, உன் தெரு ஒன்றே உன்னுலகம். சரியா? உன் தெரு ஒன்றேயே உன்னுலகம். திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. அதனால வீட்டிலே அடங்கி கிடக்காத, தெருவுக்கு வா. சரியா? உங்களுக்கு என்ன தேவையோ நாட்டில் கேட்டு வாங்கிக்கோ, சுதந்திரமா இரு அப்படின்றது தான் இந்த ஒரு இது. சரியா? அடுத்து பாருங்க, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. இமயமலை உயரமா இருக்கும், ஆனா இமயமலையிலையும் நீ நின்று அப்படின்னா இமயமலையில ஒரு சிகரம் என்ன அப்படி இருக்கும், அதே போல நீயும் இன்னொரு சிகரமா மாறுன்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, எத்தனை ஞானியர் பிறந்த தரை. எத்தனை ஞானியர், எவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் பிறந்த தரையினர் இந்த உலகம். நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை? இவர்களையும் தாண்டி நீ ஒரு சிறப்பு மிக்க வரதுக்கு இந்த நாட்டில் உனக்கு என்னப்பா தடையா இருக்கு அப்படின்றது கேட்கிறேன். ஓகே, அடுத்து பாருங்க, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. இந்த பூமி என்ன விலை அப்படின்னா உன்னுடைய புகழை தந்து வாங்க முடியும். நீ இந்த உலகத்துல புகழ் மிக்கவனா இருந்தா இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லாருமே உன்னை பெரியவனா பார்ப்பான். அப்போ இந்த பூமியை உனக்கு சின்னதா தெரியும்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்ப நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். அதனால இப்பவே வந்து புறப்படுவோம், அதுக்கான செயலில் ஈடுபடு, எழுச்சியோடு இரு அப்படின்றதான் இந்த ஒரு கவிதை. ஓகேவா? அடுத்து பாருங்க, 10ஆம் வகுப்பு பழைய புத்தகம். வெறுங்கை என்பது மூலதனம்,
ஸோ வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம். சொன்னது யாரு? தாராபாரதி. ரொம்ப சிறந்த ஒரு பாடல் வரி. ஓகேவா? அடுத்து பாருங்க, கவித்துவ வல்லமையும் கருத்து தெளிவும் நம்பிக்கை தரும் அளவிற்கு தாராபாரதியுடன் விரவி உள்ளன. சொன்னது யாரு? ஈரோடு தமிழன்பன். இது ஒரு புகழுரை. ஓகேவா? அடுத்து பாருங்க, வெறுங்கை என்பது மூலதனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும், தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடம் எல்லாம் மலர்ச்சோலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு கவிதையுடைய சுருக்கம் தான் இந்த இடத்துல ஒரு சின்ன வரிகளாக கொடுத்துருப்பாங்க. சரியா? இதுதான் அந்த கவிதையுடைய விரிவாக்கம். விரிவாக்கம் என்னது? அடுத்தடுத்த பாடலுடைய வரிகள் சேர்ந்து இருக்கக்கூடியது. யாருடையது? தாராபாரதியுடையது. ஓகேவா? ஸோ இதை மட்டும்தான் கேட்பாங்க கிடையாது. இதில் ஏதாவது கொடுத்த கூட கொஸ்டின் கேட்கலாம். யார் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்? இது தாராபாரதியோட கவிதை வரிகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ தாராபாரதியை பற்றின இன்ஃபர்மேஷன், ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன், அவர் இயற்ற நூல்கள் என்ன, அதே போல் பாடப்பகுதியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிறைய ரிவிஷன்றதை கொடுங்க, டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை தமிழ்ச்சான்றோர்ன்ற தலைப்பில் நம்ம அடுத்து வந்து பட்டுக்கோட்டையாரை பற்றி அடுத்த ஒரு வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.